வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 24வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரம் பத்திங்க. சதயம் நட்சத்திரத்தோட அதிபதி ராகுங்க. சனி வீட்டுல இருக்கிற ராகுவுடைய நட்சத்திரம் சதயம். சதயத்துல பிறந்தவர் யாருன்னு பார்த்தா மாமன்னர் ராஜராஜ சோழனுங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கருத்து பிடிவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சதயத்துல லக்ன புள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க சமூக ஓட்டத்திற்கு எதிரான வழக்கத்திற்கு மாறான சமூக ஆர்வலர்களாக இருப்பாங்க. நீண்ட புகழுடையவர்களாகவும் இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சதயம் நட்சத்திரத்தோட அதிதேவதை நீர் கடவுளான வருண பகவானுங்க. 100 மலர்கள் சதயம் நட்சத்திரத்தோட அடையாளமாக சொல்லப்படுதுங்க. 100 மலர்கள் அப்படிங்கிறது மூலிகைகளை குறிக்குங்க. சதயத்துல பிறந்தவங்களுக்கு மூலிகையை பற்றின அறிவு கொஞ்சம் இருக்குங்க. இவங்க தான் கொண்ட கொள்கையில நின்று போராடக்கூடிய நபர்களாக இருக்காங்க. சமூக போராளிகளாகவும் சதயத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சிறந்த மருத்துவர்னு கூட அவங்கள சொல்லலாம்ங்க. அதுக்காக இவங்க மருத்துவம் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. கை வைத்தியம் பார்க்கறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய தொடர்பு சதயம் நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. சதயத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடத்திலே ஆகட்டுங்க, ஒரு ஆலோசனை கொடுக்கறதுலே ஆகட்டும், சைக்காட்ரிஸ்ட் மாதிரியான துறைகள்ல ஆகட்டும் மிகச்சிறந்த நபர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. சதயத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பிடிவாதமும் அதிகமான தைரியமும் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சமூக நீதியில இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குங்க. சுதந்திர விரும்பிகளாகவும் இருப்பாங்க. இவங்க என்னதான் நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் சேர்ந்து இருந்தாலும் கூட கொஞ்சம் அமைதியையும் தனிமையையும் விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, சீர்திருத்தம் மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யறது, இதெல்லாம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. தான் வகுத்த பாதையை எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பின்பற்றி வாழக்கூடியவர்களாக சதயத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க. சதயத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொன்னோம்னா கடனோ நோயோ படுகாயங்களையோ உருவாக்கிக்கக்கூடிய குணமும் அதை குணப்படுத்திக்கக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்குங்க. சில நேரங்கள்ல தாந்தோணித்தனமாக இவங்க முடிவெடுத்துருவாங்க. முன்ன பின்ன யோசிக்காம சடனா முடிவெடுத்துருவாங்க. சதயம் நட்சத்திரத்துல தீய கோள்கள் இருந்து தசா புத்தி நடந்ததுன்னா அந்த நேரத்துல ஒரு நோய் வந்ததுன்னா அது தீர்க்க முடியாமல் போயிருங்க. சதயத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய புகழ் இருக்குங்க. எவ்வளோ புகழ் இருக்கோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் இருக்குங்க. இவங்களுக்கு புகழ் இருக்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது இருக்கிறது இல்லைங்க. சதயம் நட்சத்திரத்துல லக்னம் அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஞானமும் ஜோதிட ஈடுபாடும் சேவை மனப்பான்மையும் நேர்மையான குணங்களும் தத்துவார்த்தங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆர்வங்களும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றதும், ஏதாவது ஒரு போதை பழக்கம் ஏதாவது பழகிட்டாங்கன்னா அந்த பழக்கத்தால சிரமப்படக்கூடிய தன்மையும் மற்றவங்களோட ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மையும் இருக்குங்க. கும்பராசி சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் உண்மையானவங்களாகவும் கொள்கைகளை மிக சரியாக கடைபிடிக்க கூடியவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் பிறருக்கு உதவக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் சதயத்துல பிறந்தவங்க பயம் இல்லாதவங்களாகவும் தெளிந்த மனம் உடையவர்களாகவும் இருக்கிறத பார்க்கிறோங்க. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜ சோழன் எத்தனை எதிரிகளை முறியடிச்சு ஜெயிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. சதயத்துல பிறந்தவங்களுக்கு கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க.
தைரியமும் அதிகமா இருக்குங்க. கலைகள்ல ஈடுபாடுகள் இருக்குங்க. மத்தவங்கள பூஸ்ட் பண்றது, உன்னால முடியும், நீ முன்னுக்கு வந்துடுவேன் தட்டி கொடுத்து அடுத்தவனை ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்கள் சதயத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டு சார்ந்த நோய்களும் இருதயம் சார்ந்த நோய்களும் எலும்பு தேய்மானம் போன்ற நோய்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது பொதுவான பலன் தாங்க. ஜாதகத்துல எல்லா பிளானட்டையும் பார்க்கும்போது 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதியை பார்க்கும்போது நம்ம நோய்களை தெளிவா சொல்லிடலாங்க. இவங்களுக்கு நல்ல கிரக தொடர்பு இருந்தது அப்படின்னா தீராத நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகள் அல்லது மூலிகைகளை பற்றிய ஞானம் அளவுக்கு அதிகமா இவங்க கிட்ட இருக்குங்க. ஜாதகம் பார்க்க, பிரசன்னம் கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.